Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd February 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னையோட தகவலை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெட் அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் அப்படின்றது நெகட்டிவாக இருந்ததை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் 0.26% இறங்கியும் S&P 500 0.16% இறங்கியும் காணப்படுவதை பார்க்குறோம். நாஸ்டாக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக 0.13% இருக்கிறத பார்க்குறோம். அப்கோர்ஸ் நமக்கு நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் கொஞ்சம் தாங்கி பிடிச்சதை பார்த்தோம். அந்த வகையில் நாஸ்டாக் கொஞ்சம் வலிமையாக இங்கே முடிஞ்சதும் சாதகமான அம்சமாக பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தா நிக்காய் இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஷட் டவுன். ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே மார்ஜினலி பெரிய அளவில் ஏற்றம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எல்லாமே இப்போதைக்கு ஏறி துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தையினோ நிப்டியினுடைய வியாபாரம் SGXல சிங்கப்பூர் நிப்டியா வியாபாரமாகுது. மார்ஜினலி கேப் அப் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மார்ஜினலி கேப் அப் அப்படின்றது கொஞ்சம் இன்னும் ஏறும்போது தேல் பி சோல்ட் இன் டூ அப்படி சொல்லக்கூடிய வகையில மேலே ஏற ஏற விற்பனை கூடும் அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி தினம் அப்படின்றதுனால எவ்வளவு ஏற்றம் வரும்போது எல்லா ஏற்றத்திலும் விற்பனை அதிகமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் கட் பண்ணிருக்கிறோம். மேலேருந்து கீழே இறக்கிருக்கோம். முன்னாடி 18,100 இருந்தது, இப்போ 17,950 கட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கோம். ஆக மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் குறைச்சிக்கிட்டே வருகிறோம். சப்போர்ட் லெவல் 17,450 வச்சிருக்கோம். இது உடைக்கப்பட்டால் அப்படி சொல்லும்போது 17,100 150 இது முதல் கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 300 புள்ளி கீழே இறங்கலாம். ஸோ அப்போ நம்ம சப்போர்ட் லெவல்ல கீழே இறக்குவோம். கூடவே தேவைப்படும் போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இறக்கும். இப்போதைக்கு ரேஞ்ச் அப்படின்றது 17,450 17,950 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. நிப்டி பேங்க் இதை எடுத்தீங்கன்னா கூட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் முன்னாடி 42,500 கிட்ட வச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் இறக்கி 41,000 வச்சிருக்கிறோம். அதனால மார்க்கெட் இறங்க இறங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொஞ்சம் இறக்கி கொண்டு வருவோம். சப்போர்ட் லெவல் இப்போதைக்கு 39,000 அப்படிதான் இருக்குது. பார்க்கலாம் இது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பேங்க் நிப்டி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. இந்த வருடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9% உச்சத்துல இருந்து இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். 39,000 உடைக்கப்பட்டால் அடுத்த கட்ட சரிவை சந்திக்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. 3.92% இப்போதைக்கு இருக்கிறது. டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. 104.41 ஏறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் ஆனால் விலை குறைஞ்சிருக்குது. நேற்று $83 இருந்து இன்னைக்கு 80.80 என்ற ஒரு நிலையில இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா அதுவும் குறைய ஆரம்பிச்சிருக்குது. அது கிட்டத்தட்ட இந்த 1840 இருந்து 1825 பெர் அவுன்ஸ் அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து USD INR அப்படி பார்த்தீங்கன்னா ரூபாயானது வலிமை குன்றிக் கொண்டே வருவது நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு 82.82 இப்போ 82.91 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரூபாயானது டாலருக்கு எதிராக வலிமை குன்றி வருவதை பார்க்கிறோம். அது இன்னும் வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த 83.10 உடைத்தால் அது இன்னும் வலிமையாக இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான மேக்ரோ ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றைக்கு வெளியான தகவல்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் அவங்களுடைய கமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது நீண்டகால அடிப்படையில் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டதனால் சந்தையானது ஒருவேளை இன்னும் ஒரு வருடத்திற்கு கூட சந்தையானது இந்த தொடர் வட்டி விகித உயர்வால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சந்தை எடுத்துக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். கூடவே RBIனோட மானிட்டரி பாலிசி கமிட்டி அதுல இருக்கிற மெம்பர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் என்பது தொடர்ந்து உயர்த்தப்படும் அப்படின்னு தான் அவரும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஸோ அது வந்து யூஎஸ் ஃபெட்டும் வட்டி விகிதத்தை உயர்த்துறதை பற்றியும் RBIயும் வட்டி விகிதத்தை உயர்த்ததை பற்றியும் கொடுத்திருக்கிற கமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே சந்தைக்கு நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய F&O எக்ஸ்பைரியிலே மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ இன்னைக்கு வருது. அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால இன்னைக்கு சந்தையானது வாலட்டாலிட்டி நிறைய இருக்கும். ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாமே காட்டப்படும். ஆனால் சந்தை என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா ஏற்றங்களிலும் பெரும் விற்பனை வருவதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஃப்ஐஸ் வந்து நேற்று கொஞ்சம் பயரா இருக்கிற மாதிரி காட்டப்பட்டாலும் கூட அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ஹெவியா செல் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு டைரக்டா கேஷ் மார்க்கெட்லயும் செல்லிங், தே ஆர் செல்லிங் ஆல் அரவுண்ட். இப்போ கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எல்லாத்துலயுமே அவங்க செல்லதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி டிஐஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 371 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் எஃப்ஐஸ் தான் பவர்ஃபுல்லா மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்றது நேற்றுக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 27ஆம் தேதி திங்கள் அன்று காலையில் 6லிருந்து 7 மணிக்கு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம படிக்க போகிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை. சந்தைக்கு புதிதாக ஒருவரும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் கலந்து கொள்ளலாம். நிஃப்டியை ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ECTRA வித் தமிழ் சேனல்ல நம்ம அனாலிசிஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் இதில் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ இறங்குமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.